திருப்பாச்செத்தி மறுநோக்கும் பூங்குழலி உடனாய திருநோக்கி அழகியநாதர் திருக்கோவில். சிவாயனமாக இந்த சிவாலயம் ஒரு 1400 வருஷங்களுக்கு முன்னதாக நலச்சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட ஆலயம். இங்கே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்காக இருக்காதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பிரதோஷ காலங்களில் இங்கே இருக்க மரதலிங்கத்துக்கு ரொம்ப சிறப்பாக அபிஷேக ஆராதனை நடக்கும். வெளியூர் மக்கள் ஏராளமான மக்கள் கலந்து வந்து இறைவனுடைய அருள் பெறுறாங்க. இங்கே மாதத்துக்கு 2 முறை பிரதோஷம் நடைபெறுது. இந்த பிரதோஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய 2 மரதலிங்கங்களும் எடுத்து வச்சு பூஜை பண்ணி அபிஷேக ஆராதனை சிவபெருமான் பண்ணுற மாதிரி நடைபெறும். இந்த திருக்கோயிலில் இருக்கிற நடராஜ பெருமான் இசைக்கல்லினால் ஆனவர். வருஷத்துக்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். துர்வாசக முனிவர் இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டதா இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க. பெருமை வாய்ந்தது. அதுக்கு முதல்ல பேர் லட்சுமிபுரம்ங்கிற பேர் அமைஞ்சிச்சு. அதோடைய பேருடைய காரணம் என்னென்னா, லட்சுமி இங்கே தவம் செய்த இடம். லட்சுமி சிவன்கிட்ட தவம் செய்த இடம்னாசி இதுக்கு லட்சுமிபுரம்ங்கிற பேர். அதனால் இன்னமும் சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பு. அப்புறம் மாதம் கார்த்திகை நடைபெறுதுங்க. பைரவர் 2 வாகனம், நம்ம அஷ்டமி 2 நாய் வாகனம் உள்ளவர் பைரவர். ரொம்ப விசேஷமானவர். யாருக்கு எந்த ஒரு முடியாமல் இங்கே வேண்டிக்கிட்டாலும் சரியாக்கக்கூடிய நிவாரணம் கொடுக்கக்கூடியது. கஷ்ட நிவாரண பைரவங்கிற அவருக்கு பேர். சண்டீஸ்வரர், சண்டீஸ்வரி எல்லாருமே இருக்காங்க. நவக்கிரகங்கள் இருக்குங்க. நமக்கு என்ன ஒரு பரிகார பண்ணணுனாலும் இந்த தளத்தில் எல்லா சாமியும் இங்கே அமைந்திருக்காங்க. சந்திர சூரிய எல்லாமே இருக்குது. சிறப்பான தலம். முருகன் ஆலயத்தில் அவங்க மூதாதையர் சிலைகள் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு இருக்காங்க. சாலை கோபுரங்கள் புனராரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ளவங்க நடராஜர் மண்டபத்தை ஒருத்தங்க சீர் பண்ணியிருக்காங்க. அது போக துர்வாச முனிவரால் வழிபட்ட தலமாகவும் இருக்குது. இந்த ஆலயத்தில் வேண்டுதலை கொடுக்கறதுக்கு பகவான் எம்பெருமான் எப்பயுமே திருவருள் கூட்டியிருக்காரு. நல்லதை எல்லாத்தையும் தேடி கஷ்டத்தை நீக்கி திருமண விசேஷங்கள் எதை வேண்டி விரும்பி கேட்குறோமோ அதை கொடுக்குறதுக்கு திருநோக்கி அழகியநாதராகவும் மறுநோக்கும் பூங்குழலியாகவும் கேட்ட வரத்தை கொடுத்து அருள் பாலித்துருக்காங்க. சிவாய நம. என்னோட பெயர் தேவகாந்தன். திருப்பாச்செத்தி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இதோடைய பழைய பெயர் லட்சுமிபுரம். இதுக்கு திருப்பாச்செத்தின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நடுவில் அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏடுகளை நெருப்பில் போட்டால் அனல்வாதம், ஏடுகளை நீரில் போட்டால் அது பேர் புனல்வாதம். அப்படி வைகை ஆற்றுல ஏடுகளை போடும்போது திருப்பாவைகள் சேர்ந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு திருப்பாச்செத்தின்ற பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பைரவர் கஷ்ட நிவாரண பைரவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவர் நோய்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து மக்களுக்கு அருள்பாலிக்கிறதுனால கஷ்ட நிவாரண பைரவர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த கஷ்ட நிவாரண பைரவருக்கு 2 வாகனங்கள் இருக்குது. இது வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் அஷ்டமி அன்னைக்கு, வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபடுறதுனால தொழில் விருத்தியும், தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபடுறதுனால நோய்களும் நீங்கிறதா நம்ம இங்கே ஊர் பொதுமக்களால் 2 அஷ்டமி அன்னைக்கும் சிறப்பான வழிபாடு நடைபெறுது. இந்த கோவிலில் இருக்கிற கட்டடக்கலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பேசப்படுது. இதில் இருக்க சிற்பக்கலைகள் எல்லாமே ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லி மிக பிரபலமான கோயில்களுடைய அந்த சிற்பத்துக்கு இணையான தொழில்நுட்பத்தை அந்த காலத்திலேயே வேலை பார்த்துருக்காங்க. அந்த அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி கல்லுலேயே அந்த சிலைகளை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிற்பக்கலை பாண்டியர்கள் காலத்து சிற்பக்கலையை ஒத்து இந்த